அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் இன்று நம்மோடு தன்னுடைய உரையினை வழங்கவிருப்பவர் திருநெல்வேலி ரஹ்மத் நகர் சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சூசே பொன் சக்தி கலா அவர்கள். நெல்லை கல்வெட்டுக்கள் என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை வழங்கவிருக்கிறார்கள். உரையினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு நெல்லை மாவட்ட கல்வெட்டுக்கள். கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன அப்படிங்கறத எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கல்லில் பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் தான் கல்வெட்டுக்கள் அப்படின்னு பேரு. இந்த கல்வெட்டுக்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. கற்பொறிப்புகள், சிலாசாசனங்கள், இப்படி எல்லாம் நிறைய பெயர்கள் கல்வெட்டுக்களுக்கு இருக்கின்றன. இந்த கல்வெட்டுக்களை தனியாகவே என்ன செய்யலாம், நாம் படிக்கலாம். கல்வெட்டுக்களை பற்றி படிக்கின்ற படிப்புக்கு கல்வெட்டியல் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறாங்க. இந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கோவில்கள்ல பார்க்கலாம், அதே மாதிரி பாறைகள்ல பார்க்கலாம், அதே மாதிரி குகைகள், அதுல பெரும்பாலும் கல்வெட்டுகள் இடம்பெற்று இருக்கும். இந்த கல்வெட்டுகள் முழுவதுமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கோயில்கள்ல மட்டும்தான் அதிக அளவுல கல்வெட்டுகளை பார்க்கலாம். இப்ப கல்வெட்டுகள் நம்ம முதல்லயே கல்வெட்டுகளை எழுதுகின்ற வழக்கம் இருந்ததா அப்படின்னு சொல்லி சொன்னா கல்வெட்டுக்களை எழுதுகின்ற வழக்கம் அப்படிங்கறதே நடுகல் வழக்கத்திற்கு அப்புறம் தான் என்ன செய்கின்றது வருகின்றது. நடுகல் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இறந்த ஒரு வீரனுக்கு வைக்கப்படுவது நடுகல் அப்படின்னு பேரு. இந்த நடுகல்ல வீரனுடைய சிறப்பு, வீரனுடைய பெயர் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கும். அந்த வீரனை பற்றிய செய்திகள் அந்த நடுகலில் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா கல்வெட்டுக்கள் எழுதுகின்ற வழக்கம் நம்மிடையே வந்தது. இப்ப இந்த கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த எழுத்துக்கள், கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமா தெரியும். இப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழி அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு, பிராமி, வட்டெழுத்து, இப்படி நிறைய எழுத்து வடிவங்கள் இருக்கின்றன. இந்த தமிழி எழுத்தாகட்டும் அல்லது பிராமி எழுத்தாகட்டும் அல்லது வட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வடிவங்கள், எழுத்து வடிவங்கள் மாறி இருக்கும். தற்காலத்தில் நாம் எழுதக்கூடிய தமிழ் எழுத்திற்கும் அந்த எழுத்துக்களுக்கும் நிறையவே ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனால் அந்த எழுத்துக்களினுடைய அந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு நாம எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எழுத்துக்களை பாத்தீங்க, பிராமி எழுத்துலாம் பாத்தீங்க, கேப் போட்டுறது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா
ஒரு சின்ன பிளஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்ப அந்த எழுத்தினுடைய வளர்ச்சி தான் வந்து இந்த தமிழ் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த தமிழ் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி என்ன விஷயம் சொல்ல வந்தாங்களோ அதை எழுதியிருக்கிறாங்க. கல்வெட்டின் பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 5 நிலைகளை வந்து சொல்லுகின்றார்கள். கல்வெட்டுல ஒரு 5 நிலைகளை சொல்லுகின்றார்கள். முதல்ல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மங்கள சொல் அல்லது சொல் தொடர். இரண்டாவது மன்னனுடைய ஆட்சி ஆண்டும் மன்னனுடைய பெயரும். மூன்றாவது என்ன விஷயம் சொல்ல வராங்களோ அந்த சாசனம். நான்காவது யார் இந்த எழுத்தை எழுதினார்களோ அவர்களுடைய பெயர். ஐந்தாவதாக ஓம்படை கிளவி. இந்த 5 நிலைகளும் கண்டிப்பாக எல்லா கல்வெட்டுகளிலும் இடம்பெற்றிருக்கும். அது வட்டெழுத்தாகட்டும் அல்லது கிரந்தமாகட்டும் அல்லது தமிழ் எழுத்தாகட்டும், எந்த கல்வெட்டுகள் ஆயினும் இந்த 5 பகுதிகள் முதலில் இடம்பெற்றிருக்கும். கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது மெய்கீர்த்திகள்னு கூட சில இதுல சொல்றாங்க. இந்த மெய்கீர்த்திகளை முதல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ராஜராஜ சோழன் கொண்டு வருகின்றார். ஏன்னா சோழர்களுடைய ஆட்சி காலத்துலதான் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிறைய கோயில்கள் எழும்பியதால் சோழர்களுடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதன் பொருட்டு ராஜராஜ சோழன் தான் மெய்கீர்த்தியை முதலில் எழுதுகின்றான். அவன் தான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா தான் எங்கெல்லாம் வெற்றி பெற்று வந்தோமோ அதை முதலில் குறித்து வைக்கின்ற ஒரு நிலையை வந்து கொண்டு வருகின்றான். அந்த கல்வெட்டுகளை எழுதும் போது இந்த 5 நிலைகளை வைத்து கல்வெட்டுகளை எழுதுகின்றார்கள். மங்கள சொல் அப்படின்னு சொல்லி சொல்றது ஸ்வஸ்தஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா மங்களம் உண்டாகட்டும். இத ஏன் வந்து முதல்ல இப்படி வருது, முதல்ல இந்த மங்கள சொல்லை ஏன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு வழக்கம் உண்டு. உதாரணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுறது அல்லது ஓம் நம சிவாய இப்படியெல்லாம் போட்டு எழுதுகின்ற இந்த வழக்கம் நம்முடைய தமிழர்களுடைய வழக்கமாக இருந்து வந்தது. அதன் பொருட்டு ஒரு நல்ல காரியத்தை தொடங்குகின்றோம். முதலில் இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் மங்கள சொல் அந்த ஸ்வஸ்த ஸ்ரீ மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அதுக்கடுத்து எந்த மன்னன் அந்த கல்வெட்டை பொறிக்கின்றானோ அவனுடைய ஆட்சி ஆண்டும் அந்த மன்னனுடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கும். மூன்றாவதாக என்ன விஷயத்திற்காக அந்த கல்வெட்டு எழுதப்படுகின்றதோ அதனை குறித்த அந்த செய்திகள் அந்த கல்வெட்டு சாசனத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த சாசன செய்திகள் ஏன் வந்து ஆடு மாடுகளை தானமாக கொடுக்கணும் அல்லது விளக்கை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நம்மளுக்கு எழும்பும். இந்த ஆடு மாடுகள் மட்டுமல்ல, விளக்கு மட்டுமல்ல, நிலத்தை தானமாக கொடுத்த செய்தியை கூட கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. நிலத்தை தானமாக கொடுத்தல் எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னா கோவிலில் பணிபுரிகின்றவர்களுக்காக அந்த நிலத்தை தானமாக கொடுத்து சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களுக்கு நிலத்தை தானமாக அளிக்கின்றார்கள். அதற்கு பிரம்மதேசம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அம்பை பக்கத்துல ஒரு ஊருக்கு பெயரே வந்து பிரம்மதேசம். அதே மாதிரி அந்த பிரம்மதேசம் மட்டும் இல்ல, ஆடு மாடுகளை ஏன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கோவிலில் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு பால் தேவைப்படுகின்றது. பால் மட்டும் இல்ல, நெய் வந்து விளக்கு எரிப்பதற்காக இறைவனுக்கும் அந்த இறைவிக்கும், இறைவனும் இறைவியும் பிரகாசமா வீற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நெய்யில் தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கு. அதன் பொருட்டும் அந்த விளக்கு, அதற்கு நந்தா விளக்கு அப்படின்னே பேரு. கோவில்கள் எழுதும் போதே நந்தா விளக்கு ஒன்றினை நான் செய்கின்றேன், தானமாக கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பாபநாச சுவாமி கல்வெட்டு சுவர்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல இடம்பெற்றிருக்கு. பாபநாச சுவாமி கோவில் மட்டும் இல்ல, இத மாதிரி ஒவ்வொரு கோவில்கள் இந்த நெல்லை மாவட்டம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோவில்லையும் நிறைய கல்வெட்டு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. பாப்பாக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கின்றது. அங்க திருக்கடுக்கை முண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவாலயம் இருக்கின்றது. அதுல உதயமார்த்தாண்டன் அப்படிங்கிற அந்த மன்னனுடைய கல்வெட்டு அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போறாங்க. ஆனா அதை தவிர்த்து வேற எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கு அந்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அணைக்கட்டு சுவர்ல அந்த செய்திகளை என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதே போன்றே வழுதூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த வழுதூர்ல சுவாமி சன்னதி வந்து மேற்கு நோக்கிய சிவாலயம். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சுற்றுச்சுவர் முழுக்க, கருவறை சுவர் முழுக்க செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த மன்னனுடைய வரலாறு அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த மன்னன் வந்து இங்க ஆட்சி புரிந்தான் அப்படிங்கிற அந்த செய்திகளையும் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க.
நிறைய கல்வெட்டுகள் வந்து படிக்க முடியாத அளவிற்கு என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கோவில்கள்ல வெள்ளை அடித்து வைக்கின்றார்கள். அது ஒரு பெரிய தவறு. அந்த வெள்ளை அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வெள்ளை அடிக்கும் போது ஒரு தடவை வெள்ளை அடிக்கும் போது அந்த எழுத்துக்கள் வந்து அப்படியே வந்து மறைய ஆரம்பிக்கின்றது. இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கோவிலை திருப்பணி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அந்த சாண்ட் வாஷ் பண்றாங்க. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா எழுத்துக்களினுடைய அந்த வரி வடிவமே மாறுகின்ற ஒரு நிலைமைக்கு வருகின்றது. நிறைய கோவில்கள் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நடுகள் எடுக்கிற அந்த வழக்கம் இப்படிதான் இருந்துச்சு. இதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வட்டு எழுத்துக்கள் எப்படி இருந்தது, அந்த வட்டு எழுத்துக்கள்லயுமே உயிரெழுத்துக்கள் எப்படி இருந்தது, மெய்யெழுத்துக்கள் அப்படி இருந்தது அப்படிங்கறத இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது வட்டெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், இந்த பக்கம் வருகின்றது வட்டெழுத்துக்களுடைய மெய்யெழுத்துக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வட்டெழுத்தினுடைய உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த கிரந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தின் வடிவம் இதுதான். கிரந்த எழுத்துக்களோட உயிரெழுத்துக்கள், இது கிரந்த எழுத்துக்களோட உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த வளர்ச்சியானது எப்படி வந்து இப்போது இருக்கின்ற அந்த தமிழ் எழுத்துக்கு எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கறத இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம், காட்டலாம். இதுல பாத்துக்கலாம். இந்த எழுத்து கல்வெட்டு எழுத்துக்களினுடைய வளர்ச்சி வடிவங்கள். கல்வெட்டு எழுத்துக்களை இன்று படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் நாங்க வளரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு என்ன சொல்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கல்வெட்டுக்களை கண்டிப்பாக எல்லோருமே கற்று தெரிந்து கொள்ளுங்கள். கல்வெட்டுக்களை படிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, அந்த மன்னர்களுடைய சிறப்பு, அந்த மன்னர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அந்த மன்னர்களுடைய ஆட்சி முறை, இது எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா கல்வெட்டுகளின் மூலமாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். கல்வெட்டுகளை படிக்கும்போது அது ஒரு சிறப்பு படிப்பாகவும் நம்மளுக்கு அமையும். கல்வெட்டுக்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் கல்வெட்டுக்களை படியுங்கள். எல்லோருமே கல்வெட்டு எழுத்துக்களை படியுங்கள், கல்வெட்டு எழுத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.